Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல மொறுமொறுன்னு சுவையான ரவை தோசை கூடவே அதற்கு இணையான ஒரு சூப்பரான அட்டகாசமான சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எப்பவும் போல ரவை தோசை இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சில பல டிப்ஸோட இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வீட்லயும் ரவை தோசை நல்ல சூப்பரா மொறுமொறுன்னு வரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்யற அளவு 4 பெரியவங்க தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கப்பை பயன்படுத்தி தான் எல்லா அளவுகளுமே சொல்ல போறேன். உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியா இருக்கும். இந்த கப்பால 2 கப் ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கூடவே அதே கப்பாலே 1 கப் மைதா. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த சுவை வேணும் அப்படின்னா மைதா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் 1 டீஸ்பூன் மிளகு. மிளகை நேரடியாக முழுசாக சேர்க்காம லைட்டாக உரலில் இந்த மாதிரி ஒன்று பாதியமாக தட்டிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கப்பால் தான் மாவு வளர்ந்தேன். இப்போ இந்த கப்பால் 4 கப் தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை பயன்படுத்தி கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. மறுபடியும் 1 கப்பு, மொத்தம் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் பொடிசாக கட் பண்ணது, நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு கூட கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ரவை நல்லா ஊறி நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக தோசை வரும். அடுத்ததாக ஒரு பவுலில் ஏற்கனவே நம்ம ரவை அளந்தோம்ல அந்த கப்பாலே 3/4 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கழுவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 வரமிளகா, நல்லா காரமாக இருக்கும். காரம் குறைவாக வேணும்னா நீங்கள் 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொத்தமல்லி இலைகளில் பாதி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்ல பொரிய விட்டு எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல மணக்க சுவையான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ பாருங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த அந்த மாவை நம்ம ஏற்கனவே அளந்தோம்ல அந்த கப்பில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது, சேர்த்துக்கலாம். கூடவே மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணீர் மிக்சியிலே சேர்த்துட்டு அதை இப்போ இது கூட சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. தூக்கி விட்டிங்கன்னா நல்ல தண்ணி பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா அடியில் அந்த ரவை போய் தங்கிடும். அதனால ஒரு முறை கலந்து விட்டு நல்லா தண்ணி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் ரவைக்கு 7 கப் தண்ணி சரியாக இருக்கும். அந்த 3/4 கப் அரிசி மாவு தண்ணியாக அரைச்சது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஊற்ற வேண்டிதான். இதில் நம்ம பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் மாவு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக அப்படி சூப்பராக அந்த கேப்பாக நல்லா விட்டு வரும். அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கணும் ரவை தோசைனா. அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான ரவை தோசை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
ரவை தோசை அப்படின்னாலே ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தாலும் சாப்பிடும்போது வாயில் குத்துற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இது மொறுமொறுன்னு இருக்கும், அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம வெங்காய ரவை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்படியே தவா மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டுட்டு மாவை நம்ம எப்பயும் போல் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்ல வெங்காயம் ரவை தோசை ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு காரசாரமான சட்னியோடு இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வாய்க்கு அவ்வளோ இதமாக இறங்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டல் சுவை டேஸ்ட்டை வந்து அப்படியே அள்ளி கொடுக்கும். நம்ம வந்து பச்சரிசி மாவாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஊறத்துக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.